பிக் பாஸ் சீசன் 9ல எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வரிசையா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு சென்னை செந்தமிழ் அப்படிங்கிற சாங்க போட்டு ஒரு பயங்கரமான ரீஎன்ட்ரி குடுக்குறாங்க சாண்ட்ரா. சாண்ட்ரா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரஜின ஹக் பண்ணி, "நீங்க என் வாழ்க்கையில எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுல இந்த 20 நாளா ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப மிஸ் பண்ண புருஷா" அப்படிங்கிற மாதிரி தன் அன்ப பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும் போயிட்டு அவங்க எவிக்ட் ஆனத பத்தியும், வெளியுலக வாழ்க்கைய பத்தியும் பல விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ரம்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் இடையில ஒரு மோதல் ஏற்படுது. அதாவது போன வாரம் சாண்ட்ரா எவிக்ட் ஆகி போறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்தாங்கல்ல. அப்ப எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸா ரம்யா வந்திருக்கும்போது, ரம்யா வந்து ஒரு பாம்பு. அவகிட்ட பேசுறது வந்து பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அவங்கள வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிற மாரியும் சாண்ட்ரா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்வதி கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அந்த விஷயத்த ஹவுஸ் டூர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வைக்கும்போது தான், ரம்யா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் சாண்ட்ராவோட முகத்திரைய கிழிக்கிற மாரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்ப வீட்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளில போயிருக்கக்கூடிய சாண்ட்ரா, அப்படிப்பட்ட சில விஷயங்கள பார்த்துட்டு, மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து, "ரம்யா நீ பேசுறது தப்பு. அப்படிப்பட்ட விஷயங்கள் எதையுமே நான் சொல்லல. உன்ன நான் பாம்புன்லாம் சொல்லல" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆணித்தனமா கருத்த பதிவு பண்றாங்க. அதுக்கு ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, "என்கிட்ட வீடியோ இருக்கு. நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பாரு கூட சேர்ந்து அவ வந்து ஒரு பாம்பு. அவள நம்பக்கூடாதுன்னு சொன்னீங்க" அப்படிங்கிறத அவங்களும் உறுதியா சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு இடத்துல ரம்யா சொன்ன விஷயங்கள் சாண்ட்ராவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அவங்க சொன்ன விஷயத்தால அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. வெளியில போயிட்டு மத்த விஷயங்கள பார்த்துருக்காங்களோ இல்லையோ, உடனடியா பாரு கூட சேர்ந்து அவங்க ரம்யாவ அப்படி பேசியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் அவங்க ரீகால் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதனால வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மோதல் வெடிக்குது. நான் என் கிட்ஸ் மேல சத்தியமா சொல்றேன். என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன். பாம்புங்கிற வார்த்தைய நான் பயன்படுத்தல அப்படிங்கிறதுல சாண்ட்ராவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஸோ இது மூலியமா இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல ஃபினாலேவுக்கு முன்னாடி பயங்கரமான மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டாப் 4 கண்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் சண்டை வர்றதே இல்ல. இப்ப புதுசா வரக்கூடிய அதாவது எக்ஸ்ட்ராஸா வராங்கல்ல, அவங்க தான் வந்து பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. பத்தாததுக்கு முந்தா நேத்து நைட்டு திவ்யாவுக்கும் வாட்டர்மெலனுக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு. அந்த பெட்ல படுக்கிற சம்மந்தமா. அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும், வியானாவும் நேத்து எபிசோட்ல நாமினேஷன் சம்மந்தமா சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய சாண்ட்ரா, ரம்யா கிட்ட பாம்புன்னு சொல்ல அப்படிங்கிற விஷயத்த வச்சு ஒரு ஆர்கியூமென்ட் பண்றாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இவங்க பார்வதி அப்புறம் கமருதீன் பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. பார்வதி பெயர் வந்து வெளில எப்படி டேமேஜ் ஆயிருக்குதா? இல்ல வந்து ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்களா? ரெட் கார்ட் இஷ்யூ பத்தி என்ன டாக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சக ஹவுஸ்மேட்ஸ் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அதுலயும் இத பத்தி அதிகமா கியூரியாசிட்டி இருக்கக்கூடியது அரோரா தான். அவங்க தான் சாண்ட்ரா கிட்டயும், பிரஜின் கிட்டயும் இத பத்தி நோண்டி நோண்டி கேட்டு, பார்வதி அப்புறம் கமருதீன் எப்படி இருக்காங்க? அவங்கள எதுவும் பேசுனீங்களா? மீட் பண்ணீங்களா? வெளில இருந்து இப்படி தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கா? அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சாண்ட்ராவோட பதில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப பிக் பாஸ் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, இருக்கிறது இன்னும் ஒரு 3 நாள் தான். இந்த 3 நாள்ல எதுக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்து வன்மத்த கக்கணும்? ஏற்கனவே போன வாரம் ஃபுல்லா சாண்ட்ரா வந்து பயங்கரமா டிராமா பண்ணியிருக்காங்க. டிராமா குயின் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா முழுக்க சாண்ட்ராவுக்கு எகென்ஸ்டா கருத்து பரவுச்சு. இப்ப பத்தாததுக்கு மறுபடியும் வீட்டுக்குள்ள சண்டை போடுற மோட்டிவோட வந்திருக்காங்க. இது என்ன மாரி பிரச்சனையில வெடிக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.